மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி. தலைமறைவுக்கான காரணம் என்ன சார்? இன்னுமே யாருமே வெளியே வர மாட்டாங்களே. கெட் அவுட் புசி ஆனந்தன் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதை யார் பண்றாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். திரு ஆதவ் அர்ஜுனா தான் பண்ணாரு. பணம் வந்து கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது எல்லாமே வந்து உண்மைதான். கவுன்சிலர் கூட வச்சா கூட பண்ண முடியாதுங்க. உங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. உண்மையான களத்தில் போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி விசஸ் டிவிகே தான். அவருக்கு என்ன ஆச்சு? அழகா ஏசி ரூம்ல வீட்டுக்குள்ள தான் இன்னமும் இருக்காரு. அவருக்காக எதுக்கு நீங்க வந்து கண்ணீர் சிந்துறீங்க? இனத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. விஜய் அவர்களோட தந்தை, அவரோட அப்பா வந்து கட்சிக்குள்ள வரப்போறதாவும் இதுவும் ஒரு தகவல் தான். இந்த தகவல் வந்திருக்கே, அவரு வருவாரா? அவர் வந்தா வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும்? வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சேர்க்க சொல்லுங்க மேடம். புஷி ஆனந்த் வெர்சஸ் ஆதவ் அர்ஜுனா யாரு வந்து ஜெயிப்பாங்க சார் அந்த போட்டியில? எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் அமிச்சிட்டாங்கன்னா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. தாவேகா அப்படின்னாலே தகவல்கள் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கரூர்ல பாதிப்படைஞ்ச அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து விஜய் போய் சந்திக்க மாட்டாரு. அவங்க பனையூர் வந்து விஜய சந்திக்க போறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையானது சார்? தகவல்னு பார்த்தீங்கன்னா இது வெறும் தகவல் மட்டும்தான். ஏன்னா உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்து கிடையாது. அப்படி வந்து ஒருவேளை வந்து அந்த மக்கள் வந்து சந்திக்கணும்னா இது யார்கிட்ட சொல்லணும்னா அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு வந்து இந்த தகவல் சொல்லி அவங்க போய் அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த தகவல் வந்து பரிமாறி அங்கேருந்து களத்துலேருந்து செய்தி வரணும். நாங்கள் வந்து எங்கள் தலைவர் இங்கே வரதில் சிக்கல் இருக்குது, எங்கள் தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகும், ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, காவல்துறை நாங்கள் அனுமதி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மாவட்ட நிர்வாகத்தில் தான் சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பனையூரில் தான் இந்த தகவல் வந்து வருது. அது வந்து சரியான தகவல்லான்னு நம்ம தெரியாத சொல்லணும். எல்லாமே தகவல் வந்து கசிய விடுறாங்களே கண்டி இதில் வந்து உண்மை தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. அதேமாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து பனையூர் கரூருக்கு போகிறதோ இல்லை கரூர் மக்கள் வந்து இங்கே வர்றதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் இப்போ வரைக்கும் தாவேகா தரப்புலேருந்து செய்யப்படலைன்றது தான் உண்மை. ஆனால் வந்து தனியார் மண்டபம் வந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துருந்தது. அது அங்கே வந்து போகாமல் இப்போ அக்கௌண்ட்லேயே தான் போட்டு விட்டுருக்காங்க. அப்போ அந்த செய்தியுமே பொய்யானதா? இல்லை, நம்ம வந்து பொய்ன்னு சொல்ல. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரல. இப்போ 41 குடும்பங்கள் இருக்காங்க, அதில் 39 குடும்பங்கள் தான் போயிருக்காங்க, 2 குடும்பங்களுக்கு போகல. அந்த 2 குடும்பங்கள் தான் வந்து சர்ச்சைக்குள்ளானாங்க. ஏன்னா சிபிஐக்கு நாங்கள் வந்து எங்களோட அனுமதி இல்லாமலே போயிருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர் ஒருத்தர் போயிருக்கார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன குழந்தையோட தகப்பனார், அவர் வந்து சிறு வயதிலே விட்டுட்டு போயிட்டாரு, அவர் வந்து பணத்துக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டுகளை இப்போ வரைக்கும் அவங்க தாவேகா தரப்புலேருந்து எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அவங்க 2 பேருக்கும் நாங்கள் வந்து எதனால் வந்து பெண்டிங் வச்சுருக்கோம். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட விவரங்கள் எங்களுக்கு கொடுக்கல, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பவும் வந்து தப்பான தகவல் தான் சொல்கிறாங்க. எதாவது சொல்லணும், இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து கிடையாது, தகவல் பரிமாறத்துக்கும் ஆட்களும் வந்து கிடையாது. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி வரைக்கும் 30 நாள் ஆச்சு, 16 நாள் ஆனால் வெளில வந்துன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் தலைவரமாக தான் இருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களோ இல்லை ஊடகத்தில் பேசுகிறதுக்கோ ஊடக பிரிவோ இந்த யாருமே வந்து இப்போ வரைக்கும் வெளியில் வரல. ஊடகங்களில் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த தகவல் எதுவுமே வந்து தாவேகா தரப்புலேருந்து வர வரைக்கும் நம்மளால உறுதி செய்ய முடியாது. தாவேகால் எல்லாருமே தலைமறைவா இருக்கும்போது சம்மந்தம் இல்லாத ஆட்கள் தான் வந்து பேச முடியும். இவங்களோட அந்த தலைமறைவுக்கான காரணம் என்ன சார்? இன்னுமே யாருமே வெளியே வர மாட்டாங்களே. குற்ற உணர்ச்சி ஒன்று நிச்சயமா வந்து நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இருக்கு, இன்னமும் வந்து இருக்கு. நிறைய பேர் என்கிட்டயே வந்து பேசுறாங்க, அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைமை வந்து அவங்கள வந்து சரியான வழிநடத்தலோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் இருக்கோம் பின்னாடின்னு அவங்களுக்கு ஒரு சொன்னால் மட்டும்தான் அவங்களால வெளியில் வந்து பேச முடியும். என்னதான் நீங்கள் வந்து கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நபர்கள் தலைவர்களாக இருந்தாலும் அந்த கட்சி எங்களுக்கு அரவணைப்பு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அவங்களும் வந்து பேச முடியும், பொதுவெளியில் வந்து பேச முடியும். இப்போ அவங்க பேசினாலும் சிக்கல், பேசலனாலும் சிக்கல். பேசினா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் உங்களை பேச வேணான்னு சொன்னாலும் எதுக்கு பேசுனீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. பேசிட்டாங்கன்னா இது ஏன் பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க.
பேசாம இருந்தா என்ன சொல்றாங்கன்னா தலைமறைவுன்னு சொல்றோம். ஸோ உண்மையிலேயே அது வந்து அவங்களோட நிலைப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமான நிலைப்பாடு தான். ஸோ இதை வந்து கட்சி தான் வந்து தெளிவுபடுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளரே வந்து பொதுவெளியில வரவே இல்லை. அவர் வராரு 16 நாள் கழிச்சு வராரு. இவங்க வந்து சிபிஐக்கு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வராங்க. அந்த கஷ்டகரமான சூழ்நிலையில கூட பார்த்தீங்கன்னா கொண்டாட்ட மனநிலையில தான் இருக்காங்க. கேக்கு வெட்டுறாங்க, அவருக்கு மாலை போடுறாங்க, அவர் காலில் வந்து விழுறாங்க. அவர் என்ன சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி அவர் வந்து தலைமறைவாக இருந்திருக்காரு. குறைஞ்சபட்சம் அவர் போய் அந்த கட்சியோட அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டு அவர் போய் சரண்டர் ஆயிருக்கணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பொதுவெளியில இருந்திருக்கணும், ஊடகங்களை சந்திச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாம அவர் வர்றாரு. அவரை திட்டமிட்டு அவரை பார்க்கறதுக்குன்னு ஆட்கள் வந்து வர வைக்கிறாங்க. புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள் வந்து அன்னைக்கு எல்லா மாவட்ட செயலும் அங்கே ஆஜரானாங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து அன்னைக்கு பார்த்து முழுக்க முழுக்க பிஸியா இருந்து அதை வந்து செல்ஃபி எடுத்து எல்லாம் வந்து ஊடகங்கள்ல வந்து அவங்களோட ஃபேஸ்புக் பக்கங்கள்லயும் ட்விட்டர் பக்கங்கள்லயும் வந்து பகிர்றது. இது என்ன மாதிரி மனநிலை, என்ன மாதிரி அரசியல்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆர்வம் நீங்க காட்டுறீங்களா, அவரை வந்து வரவேற்கிறதுக்கான ஆர்வம் காட்டுங்க. அந்த ஆர்வத்தை அந்த களத்துல வந்து காட்டவே இல்லைன்றதான் நமக்கு வந்து வேதனையும் வருத்தம் அளிக்கும். புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு சார். புஷி ஆனந்த் அவங்களுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்குமே உள்கட்சி சண்டை இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து உண்மையா? என்ன நடந்துட்டு இருக்கு தாவேக்காவுல? ஆமா, இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட்சியை தாண்டி இப்போ உட்கட்சி பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறியப்பட்ட முகம் பார்த்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள் தான். அவர் தான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போய் பேசுவார். எல்லாரும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா பொறுப்பாளர்கள் யாருமே திரு விஜய் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. யார் மாவட்ட செயலர், யாரு பகுதி, யாரு எதுவுமே அவருக்கு இருக்காங்களா தாவேக்காவுல? இருக்காங்க. 120 மாவட்ட செயலர்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுல இன்னும் 6 மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் பொறுப்பு வந்து அறிவிக்கல இருக்காங்க. மாவட்ட செயலர்கள் வந்து போட்டிருக்காங்க. திரு புஷி ஆனந்த் அவர்களால் போடப்பட்ட புஷி ஆனந்தோட ஆதரவாளர்கள் தான் அங்கே வந்து யாருமே இருக்க முடியும். ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து பெருசாக அவங்களோட தெரியாது. மேபி வந்து அவங்க வந்து மக்கள் இயக்கத்திலேருந்து வந்தவங்க தான் அவங்க. ஆனாலும் வந்து நெருக்கம் வந்து கிடையாது, தெரியாது. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு தெரியாது. முழுசாக கட்சியோட கட்டமைப்பு எல்லாம் தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா திரு புஷி ஆனந்த் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷி ஆனந்த் அவர்களுக்கே கேள்விக்குறி என்னன்னா, கெட் அவுட் புஷி ஆனந்த்னு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதை யார் பண்றாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், திரு ஆதவ் அர்ஜுனா தான் பண்ணாரு. இப்போ என்னன்னா அவர் வந்து தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர், அவருக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து டம்மின்னு தெரியுது. ஏன்னா அவர் தான் அந்த மாநாட்டுகளுக்கு மக்கள் சந்திப்புகள்லாம் அவர் தான் பணத்தை செலவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது நான் பணத்தையும் நான் செலவு பண்றேன், இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போனாலும் சரி, சிபிஐக்கு வழக்கு மாத்தினாலும் சரி, எல்லாமே வந்து டெல்லியில போய் அவர் தான் லாபி பண்றாரு. ஸோ புஷி ஆனந்த் என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ணல. அவர் ஒரு மேனேஜர் கேட்டகரி தானே, நான் எல்லாமே பாத்துக்கிறேன்னு தான் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கான போட்டிகள் தான் இப்போ வந்து முழுக்க இந்த வார் ரூம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா கையில தான் இருக்கு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த காலி பண்ற வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. வார் ரூம்னா எதை சொல்றீங்க? அவரோட விசிகால இருக்கும்போது ஒண்ணு வச்சிருந்தாரு இல்லையா, வாய்ஸ் ஆஃப் காமன், அதுதான் இப்போ தாவேக்காவுக்கும் செயல்படுதா? ஆமா. அது எந்த மாதிரி அந்த வார் ரூம் வந்து செயல்பட்டு இருக்கு சார்? வார் ரூம் பாத்தீங்கன்னா பொய்யான தகவல் வந்து பரப்புறது, உண்மைக்கு மாறான செய்திகளை வந்து பரப்புறது, இதை தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமா கட்சி உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த கட்சியை மீட்டெடுக்கிறதுக்கான எவ்வளோ வழிகள் வந்திருக்கு. அந்த வழிகள் ஒன்று கூட பண்ணாம இன்னமும் பாத்தீங்கன்னா புறம் பேசுறது, தப்பான தகவல் வந்து பரிமாறுறது, சின்ன பசங்களை ஐடியை வந்து ஃபேக் ஐடி வச்சு எழுத வைக்கிறது, தாவேக்கா குறித்து யாராவது நேர்மையாக கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப மோசமாக வந்து டேக் பண்ணுறது, பெண்கள் குறித்து கேள்வி கேட்டாலும் பெண்களை வந்து மோசமாக வந்து அப்யூஸ் பண்ணுறது, இதை தான் வந்து அந்த நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போஸ்ட் கீழேயும் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதை பண்றது வந்து அப்போ வந்து தாவேக்காவோட தொண்டர்கள் கிடையாது, இந்த வார் ரூம்ல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. ஆமா, தாவேக்க தொண்டர்கள் வந்து கிடையாது. சொல்றேன், அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா 20-30 பேர் எழுதத்தை பார்த்துட்டு இவங்க உணர்ச்சி மிகுதிலே வேணா இவங்க ஒரிஜினல் ஐடி 1-2 பேர் போய் மாட்டி போடுறதுனால இவங்க வழக்குகளை வந்து ஃபேஸ் பண்றாங்க, இவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. பட் அவங்க வந்து எந்த இதுவும் வந்து, ஏன்னா அது ஐடியே வந்து ஃபேக் ஐடி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க அதை ட்ரேஸ் பண்ண அந்த ஐபி அட்ரஸை நீங்க ட்ரேஸ் பண்ணீங்கன்னா நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அது வாய்ஸ் ஆஃப் காமனோட தான் இருக்கும். அப்போ இது பண்றது எல்லாமே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். அந்த வார் ரூம் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட வார் ரூம் அப்படின்னே சொல்லப்படுது, அது தாவேக்காவோடது இல்ல அப்படின்னு. ஆமா, உண்மைதான். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கட்சியோட ஆப்பே வந்து அவங்களுக்கு இல்லைன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆச்சு. அதே மாதிரி தான் இதுவும். இது என்னன்னா எல்லாமே ஓன் கிரெடிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, இது என்னோடதுன்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது இது எனது இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, திரு விஜய் அவர்கள் காரணம் இல்லைன்னு நம்மளும் வந்து சொன்னோம், இது ஒரு விபத்துன்னு தான் நம்ம வந்து சொன்னோம். அந்த விபத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு விபத்தே நடந்துச்சு அப்படிங்க, அந்த இடத்த விட்டு நீங்கள் ஓடி போகிறது கிடையாது. அப்போ அந்த நீங்கள் உண்மையிலேயே அது விபத்தாக இருந்தால் நீங்கள் அதை வந்து சந்திச்சிருக்கணும், ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இங்கே சிக்கல்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் சோகத்தில் இப்போ இருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரூர்லேயே அவரை இறக்கி விட்டு வந்துட்டாங்க, வழியிலே வந்து அந்த வாகனத்துலேருந்து அவர் வந்து இறக்கி விட்டு அந்த வீடியோலாம் வந்து. ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஆக்டிவாக அவர் இன்னும் வரல.
ஸோ ஆக்டிவாக வரும்போது இந்த சண்டை இன்னும் பூதாகரமாகும். எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் வந்து மாவட்ட செயலர்கள் இன்னும் முழுசாக போட்டு முடிக்கல, நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்களா போகலையா எதுவுமே இன்னும் டிசைட் பண்ணல, இந்த கேஸ் எந்த நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, கட்சி கட்டமைப்பு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனைக்கு வந்து அங்கே குறைச்சலே இல்லை. இப்போ இந்த கட்சியில வந்துட்டு சேரணும், இதுல வந்து ஒரு பதவி வேணும், மாவட்ட செயலாளர் இல்லைன்னா நிர்வாகி ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அதுவும் ஒரு தகவலாவே வந்தது. இது வந்து எல்லாமே பண்றது எல்லாமே புஷி ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது கூட ஆதவ் அர்ஜுனாவோட வார் ரூம் செஞ்ச வேலை தான், இது வந்து உண்மையான செய்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை பணம் வந்து கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது எல்லாமே வந்து உண்மைதான். பணம் வாங்காமல் யாருக்கும் வந்து பொறுப்புகள் கொடுத்து சும்மா வேணா ஒரு 4 பேர் வந்து வேணா சொல்லலாம் நாங்கள் வந்து உழைச்சி மேலே வந்தோம், அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஒன்று நீங்கள் வந்து புஷியானவர்களுக்கு அடிமை வேலை செஞ்சு நீங்கள் மேலே வந்துருக்கணும், இல்லைன்னா பணம் கொடுத்து வேலை வந்துருக்கணும். இது 2 தவிர உங்களுக்கு வந்து நேர்மையாக ஒருத்தருக்கும் அங்கே வந்து பதவி கொடுத்தது சம்மந்தம் இல்லை. ஏன் இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோன்னா, உழைச்சவங்களுக்கு தான் பதவி, சைக்கிளில் வந்தவங்களுக்கு தான் பதவின்னு சொல்லிட்டு திரு புஷியானந்த் அவர்கள் வந்து சொன்னார். நீங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவரில் நீங்கள் எடுத்துங்களேன், ஆதவ் அர்ஜுனா எங்கே சைக்கிள் ஓட்டினாரு, எங்கே போஸ்ட் ஓட்டினாரு, அவருக்கு வந்து நீங்கள் பதவி கொடுத்துறீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் இல்லாத கட்சியே கிடையாது, எல்லா கட்சியிலும் இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு, அதிமுகவில் இருந்திருக்காரு, அதிமுகவுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்திருக்காரு. இன்னமும் அவரோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனை பதிவுகள் தான். அவர் வந்து நீங்கள் வந்து துணை பொதுச் செயலர் கொடுத்து இப்போ இணை பொதுச் செயலராக மாற்றிருக்கீங்க. ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி திரு விஜய் அவர்கள் மேலே ரைடு பண்ணவர், விஜய் அவர்களை கிட்டத்தட்ட வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன ரேஞ்சுக்கு கூட்டு போயிட்டு விசாரணை நடத்தின ஒரு அதிகாரி, அவரை நீங்கள் கூட்டு வந்து இன்னைக்கு கட்சியில் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆட்கள் தான். தம்பி இந்த ஒருத்தர் காலேஜ் பேர் வச்சுட்டு ஒரு தம்பி இருப்பார், அவர்லாம் எந்த மன்றத்துலையுமே கிடையாது, அவருக்கு வந்து வந்து கொள்கை பரப்பு இணை கொடுத்துருக்கீங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலேயா வந்து காணவே காணும், பட்டிமன்ற பேச்சாளர். இவங்க யாருமே தேடல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவங்களாம் தேடவே இல்லை. அவங்களா ஒரு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் ஒரு பதிவுகள் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்கே உழைச்சாங்க, எந்த வந்து மன்றத்தில் இருந்தாங்க, எதுலையுமே கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா புஷியானந்த் அவர்களுக்கு சேவை செஞ்சு தான் மேலே வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியும் வந்து பண்ணாத நேரடியாக வந்த ஆட்கள் தான். இதையாவது இந்த தொண்டர்கள் செஞ்சு வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுறதுனால நம்ம காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறோன்னு கிடையாது. ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குங்களா, ஒரு கட்சின்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்கும். உழைச்ச தொண்டர்கள் வந்து கொடுங்க, இன்னமும் அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க, இன்னமும் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து ஒரு வட்டத்தில் கூட பொறுப்பு கிடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் மாநிலத்தில் வந்து உட்காந்துருக்கும்போது கட்சிக்கு எதிராக தான் இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. ஜெகதீஷ் பழனிசாமிக்குமே ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்கதா சொல்லப்படுதே சார், அவர் என்ன உழைச்சாரு? இல்லை, அதுதான் சொல்றேனே. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியோட நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு சிலரை விட்டுட்டு அதை நீங்கள் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். கட்சியோட பொருளாளர் பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் சார், அவர் மேலே பெருசாக எந்த விதமான குற்றச்சாட்டும் இது வரைக்கும் யாரும் வெளியிலேயே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஆரம்ப காலத்துலேருந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, அந்த பொறுப்புகள்லாம் பார்த்துட்டாரு. அவர் கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா பொருளாளராக கட்சிக்கும் போடுறாங்க. சினிமாவில் இருந்தவங்க தான் அவங்க. அவர் தூக்கி அப்படியே நீங்கள் பொருளாளர் போட்டிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் விஜய் சாருக்கு வந்து பிஆர்ஓ அசிஸ்டண்டாக இருந்தார். அதுவும் இப்போ தான் வந்தார். ஜெகதீஷ் பழனிசாமிலாம் பார்த்தீங்கன்னா பிடி செல்வகுமார் போனதுக்கு அப்புறம் தான் வந்தார். அவர் இப்போ ரீசெண்டாக வந்த தம்பி தான் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிஆர்ஓவாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ கட்சியில் வந்து இணை வந்து பொருளாளர் அவர். ஸோ அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் வந்து சினிமா வேற கட்சி வேறன்னு அவர் பார்க்கவே இல்லை. இன்னமும் சினிமா தனத்தோடு தான் இருக்காங்க. அவங்க வந்து கட்சி தலைவராக அவரும் வந்து மேலே வரவே இல்லை. இவங்களும் வந்து அவர் வந்து ஒரு தலைவராக பார்க்கவே இல்லை. இன்னும் சினிமா கம்பெனி மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு வேண்டப்பட்டவங்களாம் தூக்கி நீங்கள் வந்து போஸ்டிங் போட்டுக்கலாம். கீழே வந்து போடும்போது தான் நீங்கள் வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் போடும்போது தான் கட்சிக்கு உழைச்சிருக்கணும்னு நீங்கள் பார்க்கணும். மேலே இருக்கவங்க வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். அவருமே வந்துட்டு கரூர் போகும்போது அந்த கேரவன்ல வந்து இருந்ததா சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தோம். அதுல வந்து கேரவன்ல விஜய் வாகனத்துல நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நடிகைகள் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் ஜெகதீஷ் இருந்தது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கேரவன் பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரியுமா சார் உங்களுக்கு? அது திரு விஜய் அவர்களே சொல்றாரு. வந்து பாட்டில் கேட்கும் போது ஜெகதீஷ் பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி இவரே கேட்கிறாரு. அதுக்கு நம்ம வந்து இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வெளியிலே தெரியுது. அதை நம்ம வந்து மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக அந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. நக்கீரனில் வந்து நக்கீரன் பார்த்தீங்கன்னா ஒரு புலனாய்வு பத்திரிகை. அவர் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. அவர் வந்து வீரப்பன் காலகட்டத்திலேருந்து நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஆட்டோ சங்கருக்கு ஸ்டோரியெல்லாம் நாங்கள்லாம் படித்தது. ஆட்டோ சங்கர் யாருன்னே நமக்கு வந்து தெரியாது. அந்த காலகட்டத்திலே வந்து ஆட்டோ சங்கரை வந்து அவர் வந்து அந்தளவுக்கு நேர்காணல் பண்ணி அந்த மாதிரி எடுத்தவர். வீரப்பனோடலாம் காட்டிலே போய் இருந்து புலனாய்வு பத்திரிகை இருந்து அதிமுக அரசாங்கம் வந்து அவர் மேலே எவ்வளோ வழக்குகள், அவர் சந்திக்காத வழக்குகளே வந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு பத்திரிகை வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து மறுப்பு செய்தியாவது நீங்கள் சொல்லணும். அது உண்மை இல்லைன்னா நீங்கள் வந்து தார்மீக அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்லலாம். இல்லைங்க இது தப்புன்னு சொல்லலாம். அவர் சொல்கிறார் 64 ட்ரோன் கேமரா வந்து பறந்துருக்கு
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்காக அது எடுத்தாங்கன்னு வந்து தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நமக்கே சந்தேகம் வருது. ஏன்னா ஜெகதீஷ் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் உதவியாளராக இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து திட்டமிட்டு வருவாங்களான்னு நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா எல்லா கூட்டங்களுக்கும் ஜெகதீஷ் வரல. அப்போ நீ கரூருக்கு மட்டும் ஏன் ஜெகதீஷ் வந்தார்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இடையில லைட்டை வந்து ஆஃப் பண்ணியிருக்கீங்க. வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாத்தனம் வந்து மேலோங்கி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. காவல்துறையும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த இடத்துல வந்து நீங்கள் நில்லுங்க, இதோட போதும், ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, உள்ளே போனால் நெருக்கடி வரும்னு சொல்லும்போது கூட இல்லை எங்களுக்கு கவரேஜ் அங்கே தான் இருக்குது, 50 மீட்டரில் தான் எங்களுக்கு கவரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம வந்து மறுக்கணும்னா தாவேக தரப்புல தான் மறுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எந்த மறுப்புமே தெரிவிக்கலைன்னா அப்போ அதில் உண்மை இருக்குன்னு தான் நம்மளும் நினைக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க நிச்சயமாக அது வந்து இதை வந்து வழக்கு போடலாம், தவறே கிடையாது. ஆனால் அதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை வந்து 100% வந்து உண்மை தான், நம்ம வந்து உண்மை தான் நம்மளே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம எதிர்மாறா நாங்க இது பண்ணியிருக்கோம் நீங்க பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்களே, இது வந்து அரசியல் புரிதல் இல்லாததுனாலயா இல்லைன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியா அவங்க பாக்குறாங்களா? இல்லை, இது பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பு திட்டமிட்டு டே 1ல இருந்தே இப்படி தான் வந்து ஒரு நிகழ்ச்சிகளும் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் பிரச்சனை, இறந்து போனாங்க. அந்த குடும்பங்கள் இன்னி வரையும் எதுவுமே வந்து பண்ணல. சும்மா ஒரு சொற்ப தொகைகள் வந்து கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் இப்போ உள்ள வந்து நாங்கள் ப்ரெஷர் கொடுப்போம். நீங்கள் வந்து இரங்கல் தெரிவிக்கல, அவங்களுக்கு எதுவும் பண்ணலன்னு தொடர்ச்சியாக நாங்கள் அப்போ இருக்கும்போதே கட்சியில் இருக்கும்போது ஊடகங்களில் உட்காந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம். உங்களை மாதிரியான ஆட்கள்னா நான் பேசியிருக்கேன், ஜெகதீஸ்வரன் பேசியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் தான் அப்போ வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேசுறதுனால தான் நாங்கள் வந்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டோம். உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இடமே கிடையாது. நீங்கள் நேர்மையை சொல்கிறீங்க, உண்மையை சொல்கிறீங்க, கட்சி மேலோங்கிறதுக்கான வழிகளை சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, இல்லை கட்சிக்கு அதிகமாக வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே இடமே கிடையாது. நீங்கள் கோடு போட்டாலும் நீங்கள் எது பண்ணாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் எதையுமே பேசக்கூடாது. ஊடக விவாதங்களோட நாங்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலர் தலைப்பு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, ஆனால் நாங்கள் எல்லா தலைப்பும் போய் பேசுவோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து முரணே வந்தது. நாங்கள் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டேன்னு. எங்கள் மக்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பேசணும். உங்கள் மனசில் வந்து தைரியம் இருக்குது, உங்கள்கிட்ட நேர்மை இருக்குன்னா நீங்கள் தைரியமாக ஊடகங்களை சந்தித்து பேசலாம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து தாவேக்கா இல்லை, நாங்கள் ஜல்லிக்கட்டு காலத்தில் தான் தொடர்ச்சி இன்றைக்கி வரைக்கும் ஊடகங்களை சந்தித்து பேசிட்டு தான் இருக்கோம். பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதுக்கு வந்து இப்போ என் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிங்கன்னா அதுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கேன். அந்த மாதிரி அவங்க வந்து வரணும், வந்தால் மட்டும்தான் இதுக்கான விளக்கங்கள். அதை மீறி என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பசங்க, அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து பரப்பி விடுறது. இவங்க அதை பண்ணாங்க, காவல்துறை தான் அங்கே வேலை பார்த்தாங்க, காவல்துறை மேலே நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, காவல்துறை வேலை செய்ய விடாமல் தடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன சட்டம் உங்கள் மேலே பாயன்றது அந்த இளைஞர்களுக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் வந்து வழிமறிக்கக்கூடாது, ஆம்புலன்ஸை நீங்கள் அடிக்கிறீங்க, ஆம்புலன்ஸ் வந்து டிரைவர் அடிக்கிறீங்க, அதுக்கு வழக்குகள் யார் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயம் நடந்தது, கட்சி தலைமை தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுச்சு. பார்த்தீங்கன்னா கடைசியில் பலிகடாக்கப்பட்டது மதியழகன் தான். எல்லாருமே சொல்லிட்டாங்க எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டால் மதியழகன் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அவர் மேலே தான் வழக்கு இருக்குது. மாநில நிர்வாகிகள் இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக இருந்து வெளியில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கும் ஜாமீன் இன்றைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் வெளியில் தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து கட்சியோட செயல்பாடு. சரி, இப்போ வந்து எப்படி புஷி ஆனந்த் வந்து கோர்ட்டில் போயிட்டு மதியழகன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரியே மரிய வில்சன் இப்போ 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அவர் வந்து 2012 ஒரு கேஸ் இருந்திருக்கு. நமக்கு தெரியும் ஜேபிஆர் காலேஜில் அந்த விபத்து நடந்தது. 10க்கும் மேற்பட்டவங்க. அதில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி மட்டும்தான், இதை வந்து நான் இண்டிபெண்டன்ட் கார்பரேட்டுக்கு கொடுத்துட்டேன், ஸோ அவங்க தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்கள விட்டுட்டு இவங்க மேலே தான் வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து மதியழகன் மேலே போட்டிருக்காங்களே சார். அதுதான் இது வந்து என்னன்னா எல்லாரும் கூட்டு கலவணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். அப்போ இறந்த அந்த 10 வடமாநில தோழர்கள் இன்னைக்கு வரைக்கும் 1 பைசா நிதி கொடுக்காதவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்றாரு, மாதம் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை நான் உங்கள் ஊடகத்திலே கூட நான் ஏற்கனவே பதிவு பண்ணுங்க. இது எல்லாமே போய் ஃப்ராடு இது. ஏன்னா இவங்க 2 மாதம் 3 மாதம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்களோட பின்புலத்தையும் நீங்கள் பார்க்கணும், திறந்த மனதோடு நீங்கள் வந்து கொடுக்கணும். அதான் சொல்கிறேன்னு, திரு விஜய் அவர்களே கரூர் இன்சிடென்ட்டுக்கு பணம் கொடுத்தவர், ஏன் உங்கள் தொண்டர்கள் எவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க, மதுரையில் இறந்து போனவங்களுக்கு பணம் கொடுக்கல, விக்கிரவாண்டியில் இறந்து போனவங்களுக்கு பணம் கொடுக்கல. சரி, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பரப்பின இந்த பொய்யான செய்திகளை கேட்டுட்டு வந்து கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தான் காரணம்னு ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணின்னு இறந்து போனார்ல லெட்டரில், அந்த தொண்டர் வீட்டை இது வரைக்கும் யாராவது கூப்பிட்டு பேசுனீங்களா? அவருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் பணம் நீங்கள் கொடுக்க வேணாம், குறைஞ்சபட்சம் ஆறுதல் கூட சொல்லல, அவர் பேரை போட்டு ஒரு இரங்கல் கடிதம் கூட தெரியல. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஒரு ட்வீட் கூட விடுங்க, ட்வீட்லாம் பெரிய விஷயம், நீங்கள் அங்கேருந்து ட்வீட் வாங்குறதுக்குள்ள நீங்கள் ஒரு அரசாங்கத்தையும் அமைச்சிடலாம்.
ஒரு கம்பத்தை அந்த உங்களோட கொடி கம்பத்தை அரை கம்பத்துல பறக்க விடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கூட உங்களால செய்ய முடியலன்னா இது ஒரு கட்சி. இதுக்கெல்லாம் நம்ம வந்து உட்காந்து மணிக்கணக்கில் நம்ம பேசிட்டு இருக்கோம், டைம் தான் வேஸ்ட்னு நினைக்கிறோம். கரெக்டு தான் சார். டைம் வேஸ்டா இருந்தாலுமே இந்த கட்சிக்காக நிறைய போட்டி இருக்கு இல்லையா? நமக்கு இப்போ அரசியல் களத்துல பார்க்கும்போது தாவேக்கா அப்படிங்கும் போதே நீ வா நான் வான்னு சொல்லிக்கிட்டு போட்டி போட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, வலதுசாரி கட்சிகளை சொல்றேன். இப்போ அந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வந்து துணை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தான் இன்னைக்கு ஒரு செய்தி வந்து நான் பார்த்தேன். டெல்லியில இருந்து ஒரு வழக்கறிஞர் வந்திருக்கதாகவும் இவருக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு உங்களுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடக்கிறதாகவும் இருக்கு. இது வந்து எங்க போய் முடியும் சார்? கவுன்சிலர் கூட வச்சா கூட பண்ண முடியாதுங்க, உங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் அவர். நம்ம வந்து அவரை தப்பு சொல்ல, அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லெஸ். அவருக்கு முழுக்க முழுக்க சினிமா மட்டும்தான், அரசியல் வந்து தெரியாது. ஏன்னா அவர் யாரையும் சந்திச்சு பேச தயாரா இல்லை, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தயாரா இல்லை. நீங்கள் டிப்டி சிஎம்னா ஆக்டிவாக நீங்கள் வேலை செய்யணும். எப்படி நீங்கள் வேலை செய்யணும்? ஏன் டிப்டி சிஎம் நீங்கள் போகிறீங்க? முதல்வர் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்களா, அப்புறம் ஏன் டிப்டி சிஎம் போகிறீங்க? பிரச்சனை வந்துச்சு, உங்கள் கரெக்டாக உங்களை பிடிச்சிக்கிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தமிழக அரசாங்கம் வந்து அவங்க சொன்ன நிபந்தனைகளை நீங்கள் உட்பட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்காது. சரி, ஓகே, பிரச்சனை நடந்துச்சு, இது ஒரு விபத்து, அதை நீங்கள் சரியாக கையாண்டு அரசியல் பண்ணியிருந்தாலும் நீங்கள் களத்தில் இன்னைக்கு இருந்திருக்கலாம். தமிழக அரசியலில் நிச்சயமாக தாவேக்கா வந்து தேவை. இளைஞர்களை வந்து பெருவாரியாக இளைஞர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. புதிய சக்திகள் இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும், பிடிக்காதவங்க வந்து இருப்பாங்க. எல்லாருமே ஒரே சித்தாந்தத்தை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ மாற்று சிந்தனையவர்கள்லாம் இப்போ ஒரே சாய்ஸாக திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு எல்லாரோட சாய்ஸ் இன்னைக்கு கிடையவே கிடையாது, நீங்கள் கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து திமுகவே பிடிக்கலனா கூட அவங்களுக்கு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கலாம். நோட்டா கூட அவங்க போட தயாராக இருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கலாம். ஏன் காரணம் என்னன்னா, களத்தை விட்டு நீங்கள் ஓடி போயிட்டீங்க, களத்தில் நீங்கள் இல்லை. சரி, ஓகே, களத்தில் நீங்கள் இல்லை, குறைஞ்சபட்சம் உண்மையாவது பேசுங்கன்னு சொல்கிறோம். உண்மையாக பேசல. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ மிஸ்டர் ஸ்பீடுன்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடி பார்வையாளர்கள் கொண்ட உலகத்தில் மிகப்பெரிய ஒரு யூடியூபர். அவரோட பிளாக் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் வந்து போடுவார். அந்த மாதிரி பிரபலமான ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு இவனுங்க என்ன பேசுகிறானுங்க பாருங்க. வண்டியில் போய் துரத்திட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா டிவிக்கே அவன் ஒன்றுமே புரியல, வாட்டுன்னு கேட்குறாரு. திருப்பி வந்து விஜய் சவுத் இந்தியா ஆக்டர், அதுவும் அவருக்கு தெரியல, உண்மையிலே தெரியல அவருக்கு. விஜய்னா யாருன்னு தெரியல, சவுத் இந்தியா ஆக்டர்னு தெரியல அவருக்கு, தெரியல. அமெரிக்காவில் இருக்கவனுக்கு தெரியுமா? தெரியல. ஸோ திருப்பி இவங்க வந்து விடாம வந்து துரத்திட்டே இருக்காங்க. சரி, அப்புறம் திருப்பி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண என்ன சொல்றாங்கன்னா, விஜய் என்ன சொல்றது, சிஎம் ஆஃப் இந்தியான்ற. இது என்ன சொல்றது நமக்கு வந்து புரியவில்லை. அதான் சொல்றேன், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வட இந்தியர்களை வந்து நம்ம வந்து நாங்களே நிறைய இடத்துல சொல்லுவோம், தெற்கில் நம்ம எவ்வளோ வந்து கல்வி அறிவு இருக்குது, அரசியல் அறிவு இருக்குது, அரசியல் ஞானம் இருக்குது, புரிதல் இருக்குது. நான் இந்தியா முழுக்க பயணப்பட்டோம். வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு வந்து கிடையாது. அதனால தான் இங்கே எல்லாருமே இங்கே தெற்கு நோக்கி வராங்க, எஸ்பெஷலி தமிழ்நாட்டை நோக்கி எல்லாருமே வராங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாம் டேனியல் என்டிடிவி நிருபரை இவங்க என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அவருக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி அவர் தோலில் வந்து துண்டை போட்டு, அப்போ வட இந்தியா முழுக்க இருக்க ஊடகங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ட்ரோல் பண்ணி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி வந்து நம்மளை வந்து அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவமானப்படுத்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டாங்க இவங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவமானப்படுவீங்க, அடுத்து வந்து இந்தியாவுக்குள்ள அவமானப்படுவீங்க, இப்போ வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இப்போ வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு எந்த விதமான மறுப்போ இல்லை எதுவோ அந்த தொண்டர்கள் வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி எந்த விதமான ஒரு நகரும் டிவிக்கில் வந்து நடக்கவே நடக்கும். இது வந்து ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஃபேக்னா அந்த வீடியோவே ஃபேக் இல்லை. வீடியோவில் வந்து இவங்க வந்து வராங்க டிவிக்கேன்னு கத்துறாங்க. ஆனால் அந்த சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னது வந்து பேக்ரவுண்டில் யாரோ வாய்ஸ் ஓவர் பண்ணி திமுகவோட ஐடி விங் அவங்க பண்ண வேலை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பல்வேறு திமுக ஆதரவு குழுக்களையும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு ஒரு வண்டி வரும், அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஷூஸ், அதாவது செப்பலை தூக்கி உள்ளே போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பிங்க வந்து வருவாங்க, அதை மறுத்து பேசுகிறாங்க. இதை போட்டது டிவிக தொண்டர்கள் இல்லை, அந்த செருப்பை உள்ளே போட்டது டிவிக தொண்டர்கள் கிடையாது. இதை வந்து சொன்னவங்க வந்து டிவிக தொண்டர்கள் வந்து சொல்லும்போது ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் அதை சொல்கிறேன்னா நெகட்டிவான விஷயத்த மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களா, பொய்களை மட்டுமே பேசுறதுக்காக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா அது பிஜேபியாக இருந்தது. இப்போ பிஜேபியை விட தாண்டி நாங்கள் வந்து, ஏன்னா பிஜேபி அவர்கள் நண்பர்கள் ஆனதால இப்போ போட்டி என்னன்னா, யார் அதிகமாக வந்து புரளிகளையும் பொய்களும் யார் அதிகமாக பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மையான களத்தில் போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி விசஸ் டிவிக்கே தான். இதில் யார் அதிகமான பொய்களை சொல்கிறது, யார் மக்கள்கிட்ட கட்டுக்கதைகளை சொல்கிறது, மக்களை யார் குழப்புறது, யார் சிம்பதி கிரியேட் பண்ணுறது, யார் உண்மைக்கு புறம்பா வந்து செயல்படுறது, கலவரத்தை தூண்டி விடுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்கிறது இன்றைக்கி 2 கட்சி தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று டிவிக்கு.
சரிதான் சார். இப்போ வந்துட்டு சிபிஐ விசாரணை வந்துட்டு நாங்க கேட்கல அப்படின்னு தாவேக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. இத வந்து முதல் சிபிஐ விசாரணை கேட்டதுமே வந்து பாஜகவோட ஒரு வழக்கறிஞர் தான். இப்போ இந்த சிபிஐயோட முதல் குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும்? தாக்கம் வந்தோன்னா இப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து சிபிஐ கைக்கு போயிடுச்சு. இப்போ வந்து மரண நிசப்தம் வந்து டிவிக்களில் நிலவறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் தானே, எல்லா விதமான ப்ரூஃபும் இப்போ வந்து சிபிஐ கையில் வந்து போயிடுச்சு. அந்த தரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிவிகேக்கு எதிராக இருக்குது. டிவிக்காக ஆதரவாக ஒரே ஒரு சம்பவம் கூட அங்கே நடக்கல, ஒரே ஒரு ஆதாரங்கள் கூட கிடைக்கல. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கான்ஸ்பிரசி தியரி வந்து கிரியேட் பண்ணாங்களா, உள்ளே பூந்தாங்க, கத்தியில் வெட்டினாங்க, துண்டுகளை போட்டு இருக்குனாங்க, கொலை பண்ணாங்க, வெளியிலேருந்து யாரோ இறந்தவங்க பாடி எடுத்து நீங்கள் போட்டாங்க. இன்னும் ஒரு படி போய் மேலே போய் சொல்கிறாங்க, இறந்தவர்கள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போன உடல்கள் வந்து நேரடியாக வந்து உடற்கூறாய்வு பண்ணிட்டாங்க. எவ்வளோ அபத்தமான இதெல்லாம். இதுக்கெல்லாம் வந்து அதை சொல்கிறேன்னே, இதுக்கெல்லாம் உங்கள் மேலே வழக்கு போட்டால் நீங்கள் அதெல்லாம் வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும். அங்கே வந்து ஒரு மெடிக்கல் டீமே இருக்குது, அவங்க வந்து தரவாக செக் பண்ணியிருக்காங்க. சிபிஆர் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. சிபிஆர்ன்றது என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் காப்பாற்ற முடிஞ்சால் தான் கொடுக்க முடியும். இறந்து போன பணத்துக்கு பிணக்குவியலை தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். சிபிஆர் கொடுக்க இவங்களுக்கு தெரியுமா? சிபிஆர் கொடுக்கலன்னு தெரியுமா? அவங்களை பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் உயிரோடு இருக்கும் போதே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இரவா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் பொய் கதைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் மாலை 4 மணி வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்து எத்தனை மணி நேரம் நடந்து எல்லாமே வந்து தரவுகளாக இருக்குது, டாக்குமெண்ட்டாக இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு அதை போய் படிங்க. இவங்க சொல்கிற கட்டுக்கதைகள் நம்பிட்டு அண்ணன் பாவம், அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண விஜய் அவர்களே எனக்கும் பிடிக்கும், நானும் அவர்கள் ரசிகர்கள் தான். நான் விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறேன், அவர் பக்கம் நியாயம் இருந்தால் நிற்பேன். நீங்கள் அந்த நியாயம் பக்கம் ஒன்றுமே நிற்காமல், ஒரு கிரெடிபிலிட்டி எடுத்துக்காமல், அதுக்கு பொறுப்பு எடுத்துக்காமல், எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. அவருக்கு என்ன ஆச்சு? அழகா ஏசி ரூமில் வீட்டுக்குள்ளே தான் இன்னமும் இருக்காரு. அவருக்காக எதுக்கு நீங்கள் வந்து கண்ணீர் சிந்துறீங்க? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அவர் ஏதாவது ஒன்று மக்களுக்காக நின்றாருன்னா அவர் பக்கம் நம்ம நிற்போம். எதுவுமே பண்ணாத மனுஷனுக்கு எதுக்காக நிற்கணுன்றது தான் என்னோட கேள்வி. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு போட்டிருக்கும் போது விஜய் வந்து அந்த வழக்குள்ள இழுக்கல. இப்போ சிபிஐ வந்து அவங்களோட முதல் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. சிபிஐ வந்து விஜயை வந்து இழுப்பாங்களா? ஏன் அப்படின்னா அமித்ஷாவோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வரணும் அப்படின்னா விஜயை வந்து இந்த சிபிஐ வழக்குள்ள இழுத்துட்டு வர்றது தான் ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நடக்குமா? இல்லை, அப்படி நீங்கள் வந்து இந்த தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களும் வந்து நிச்சயமாக இதுக்குள்ளே வந்து வருவார். ஏன்னா நீங்கள் சிபிஐக்குள்ளன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போயிட்டாலே எல்லாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்லாம் யாருமே கிடையாது. இங்கே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான், சட்டத்தின் முன்னே அனைவரும் சமந்தான். அவர் ஒரு ஃபேமஸான நடிகர் அப்படின்றதுக்காகலாம் யாரும் விட்டுற மாட்டாங்க. அவர் குற்றத்தில் அவரோட தன்மை எங்கே இருக்குது, அவர் எந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விபத்தே நடக்குது, இல்லை ஒரு விபத்து இல்லை, நீங்கள் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த கொலை வந்து மோட்டிவ் எங்க இருந்து தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த மோட்டிவ் ஆஃப் டெத் எங்க இருந்து நடந்திருக்குன்னா, அப்போ ஒரு தூண்டுதல் பண்ணியிருக்காரு. அப்போ தூண்டுதல்னா அவன் ஏன் தூண்டுதல் பண்ணான், இவனுக்கு அவனுக்கு என்ன மோட்டிவ்ன்ற ஆங்கிளில் வந்து பார்ப்பாங்க. ஓகே, அதில் வந்து அவங்களே வந்து குற்றவாளியாக சேர்ப்பாங்க. இல்லை ஒருத்தர் வந்து தானே தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா கூட அப்போ கூட மோட்டிவ் எங்கே, அவர் யாராவது அவமானப்படுத்தினாங்களா, அவர் யாராவது வந்து இரிட்டேட் பண்ணாங்களா, அவருக்கு யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த நபரையும் வந்து இதை வந்து குற்றவாளியாக சேர்ப்பாங்க. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து சிக்கிட்டாருன்னா, நம்ம டே ஒன்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், அவரோட குடுமி முழுக்க இப்போ சிபிஐ கையில் போச்சு, அமித்ஷா கையில் இருக்குது. இப்போ இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் சரி எதுனாலும் சரி, பிஜேபி என்ன சொல்லுதோ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க கேட்டாகணும். வெளியில வந்து இவங்க சும்மா சொல்லுவாங்க. இப்ப பேச சொல்லுங்களேன், சொன்னார்ல பாசிசம்னு சொன்னார்ல, பாயாசம்னு திமுக சொன்னார்ல, இன்னும் ஒருபடி அதிகமா போய் திமுக வந்து திட்டுவார் அவர், அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப கூட சொன்னார்ல, சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸ்ல தான் இருப்பேன். நீங்க வீட்டில் தான் இருப்பீங்க, ஆஃபீஸ் தான் இருப்பீங்க, அதை விட்டு நீங்க வேற எங்கேயுமே வரப்போறதே கிடையாது. அவர் ஏன் உங்களே தேடிட்டு வரணும், ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் அவருக்கு வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? நீங்க ஆஃபீஸ்லேயே இருங்க, வீட்டிலே இருங்க. ஆனா உங்க தொண்டர்கள் நடுரோட்டில் விட்டுட்டீங்க, கட்சியை நடுரோட்டில் விட்டீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் மேல நிச்சயமா வந்து எஃப்ஐஆர் வரும். அது வந்து இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, சிபிஐ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்காதுன்னு திரு விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க, ஆதவ அர்ஜுனாவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கே வந்து தெரியும் சிபிஐ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் போனதை டிவிகே மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது. எலெக்ஷன் வரைக்கும் இவங்களை இதை வச்சு த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வழக்குலையும் பெருசாக எந்த விதமான உங்களுக்கு வந்து நகர்வே வந்து இருக்காதுன்னு சொல்கிறேன். இது மழுங்கடிக்கப்படும் இந்த நகர்வு. இதை பார்த்தீங்கன்னா வச்சு திமுகவை வந்து பழி வாங்கறதுக்கான அரசியலாக இதை வந்து பயன்படுத்துவாங்க. பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. யாரு பண்றாங்க சார்? டிவிகே தான் பண்றாங்க, வேற யாருமே பண்ணல. அவங்க வந்து திமுகவை சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன்னா, நான் திமுக காரர் கிடையாது. நியாயத்தை வந்து பேசுவோம். நீங்க வந்து டே ஒன்ல இருந்தே அந்த திமுகவோட 30 விழா நடந்தது. அதிலிருந்தே நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க இதை ஏதாவது டேமேஜ் பண்ணணும். 2.5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து
அந்த நிகழ்வு உங்களுக்கு கிடையவே கிடையாது. டிசம்பர் மாதத்தில் பண்ண வேண்டிய கரூர் விஷயத்தை நீங்கள் எதுக்கு நீங்கள் அவசர அவசரமாக நீங்கள் வந்து கரூர் வந்து பிளான் பண்ணுறீங்க? சென்னையும் நீங்கள் ஏற்கனவே ரிப்பீட் பண்ணுறேன் நான், ஏன்னா இது தெரியணுன்றதுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வட சென்னையும் திருவள்ளூரும் தான் அன்றைக்கி உங்களுக்கு ஷெட்யூல். அதை மாற்றிட்டு கரூர் போகிறீங்க. சரி, கரூர் போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க. நாமக்கல் 8:45 இருக்கணும். நீங்கள் இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து 8:50 தான் கிளம்புறீங்க. எல்லாமே திட்டமிட்டு கோர்வையாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போதே நீங்கள் வந்து வழியில் வந்து ஒன்வேல வரீங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வரீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து லைட்டை போட்டு மேலே நின்றுதா கூட அந்த கூட்டம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் போயிருக்கும். அங்கேருந்து ஒரு 7000 பேரை கூப்பிட்டு வரீங்க. இங்கே காலையிலேருந்து மக்களை வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் திமுகவா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜனநாயகன் சார். அந்த ஷூட்டிங்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்றேன். இப்ப மாட்டிக்கிட்டாங்கன்னு அதான் சொல்றேன். உங்ககிட்ட துளியாவது மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணாலும் குறை சொல்லுங்கள். நீங்கள் களத்தில் வேலை செஞ்சுட்டு மற்றவங்களை குறை சொன்னாங்களா பிரச்சனை. நீங்கள் களத்தை விட்டு ஓடி போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்குது. இந்த ஜனநாயகன் படம் வந்து வெளியே வருமா சார்? ஏன்னா தலைவா படத்துக்கு வந்த மாதிரி அந்த மாதிரி தடைகள் எல்லாமே வரும். ஜெயலலிதா கிட்ட எப்படி கை கட்டி நின்னாரோ அதே மாதிரி அமித்ஷா கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதுவும் ஒரு தகவல் தான். இது கையெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காலிலே விழுந்தாச்சு, எதுக்கு நீங்கள் கையை கட்டணும்? காலில் சரண்டர் ஆகிட்டீங்க, விழுந்துட்டீங்க, காலிலே விழுந்தே கிடக்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து கை கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே போதும், சரி இது சாமி எந்திரிடா, நீ யாரா, நீ எங்கடா இருந்து வந்த, நீ எந்திரிடான்னு அவங்க சொல்கிற அளவுக்கு விழுந்தாச்சு. மொத்தமாக கட்சி எதுவுமே அவங்ககிட்ட அடகு வச்சாச்சு ஒரு சினிமா படத்துக்காக. எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தலைமையை வந்து இவர் ஏத்துக்குவாரா? ஏன்னா இவரை வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற வேட்பாளருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தலைமை வந்து யாரா இருக்கும்? அதிமுக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போனவங்க ஃபர்ஸ்ட் தாவேக தொண்டர்களே வந்து கிடையாது. அந்த கூட்டத்துக்குள்ளே போனவங்க வந்து அது ஒரு செட்டிங். இந்த இவங்களோட அரசியல் சூழ்நிலை வச்சு அவர் வந்து இப்போது இடத்த வந்து பிடிக்கிறாரு. இப்போ ஏடிஎம்கே வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு, அவர் உள்ளே போட்டு தாவேக கொடியை வந்து வச்சுருக்காரு. ஏற்கனவே ஒரு 500 ரூபா கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வச்சு கொடி வச்சிருக்காங்க. உடனே அவரே சொல்கிறாரு, அவரே ஆளை செட் பண்ணிட்டு அவரே வந்து சொல்கிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாருங்க. அசிங்கமா இல்லைங்க? 50 வருஷ கட்சிங்க அது. பாதையிலேயே வந்துட்டு உள்ள கொடி வச்சிருக்கிறது வந்து அதிமுக கொடி போட்டவங்க சார். ஆனா வந்து போற வழியிலேயே வந்து அந்த கொடிக்கு நடுவுலயே அதிமுக டிவிகேயோட கொடி இருக்குது. அது எப்படி? அதுதாங்க இப்ப அந்த தொண்டர்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. நமக்கு வந்து வேற, இது வந்து முதல் நிகழ்வு, இது வேற நிகழ்வு. இது வந்து 2வது கட்டத்தில் லேடிஸ் எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா இது வேற ஒரு நிகழ்வுல இவங்க வந்து கட்சி கொடி எடுத்துருப்பாங்க. தொண்டர்கள் தான். உங்களுக்கு தொண்டர்களுக்கே நீங்க சொல்லல, இப்ப அவங்களுக்கே ஒரு செட் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து பிஜேபி அதிமுக தான் நமக்கு சேஃப். ஏன்னா உங்களுக்கு வந்து டிவிக்கு உங்களை கை விட்டுரும். டிவிக்க தொண்டர்களாக இருந்து நாளைக்கு வழக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது, களத்தில் பிரச்சனை வந்தாங்கன்னா டிவிக்க வந்து ஓடி போயிடுவாங்க, களத்தை விட்டு ஓடி போய். அப்போ உங்களை காப்பாற்றுறது யார் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்குது. அதிமுகவோ பிஜேபியோ உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கே அந்த தொண்டர்களுக்கு வந்து இவங்களை விட்டால் வேறு வழி இல்லைன்னா அந்த கூட்டங்களுக்கு இயல்பாக போகும். அதுதான் நீங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எந்த கூட்டணியிலும் இல்லை, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அறிக்கை வந்துதா தாவேகா தரப்புலேருந்து, திரு விஜய் அவர்கள் தரப்புலேருந்து வந்ததா? வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. நம்ம தான் அவரை பற்றி பேசிட்டு இருக்கணும், அந்த கட்சியை பற்றி. அந்த கட்சியிலேருந்து எதுவுமே வராது. அது வந்து நிசப்தமாக இருக்கும். கடல் வந்து எப்படி அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி அமைதியாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து பெருசாக அது சூறாவளி சுனாமின்னு நம்மளே டைட்டில் போட்டுக்க வேண்டியதுதான். சரி, இப்போ வந்து தாவேகா இந்த கட்சியை பத்தி தவறா கூட வேண்டாம், அதுக்கு எதிராக யாராவது பேசினாலே அவங்கள வந்து திமுக சாயம் பூசுறது, தவறான வார்த்தைகளை திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. நீங்க வந்து தாவேகாவில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கீங்க, இப்போ அவங்களோட தவறுகளை வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கீங்க சார் இந்த ரீசன்ட் காலகட்டத்தில்? இல்லை, எனக்கும் நிறைய த்ரெட்டன் வருது. எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒரு சிலர் பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், தம்பி நீங்கள் பேசுகிற காலம் எல்லாமே ரெக்கார்டட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பணம் வாங்கணும்னு சொல்கிறீங்களா, அந்த பணத்தை தயவு செஞ்சு எங்கேயா யார்கிட்ட வாங்கி எனக்கு கொடுங்க. எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இந்த பணம் வந்துச்சுங்க உங்களுக்கு போட்டேன்னு சொல்லிட்டு பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லையா என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. பணம் வாங்கிட்டு பேசணும்னு எனக்கு அவசியம். நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை வருஷம் திரு விஜய் அவர்களுக்காக வேலை செஞ்சால, செய்தி தொடர்பாளராக பேசியிருக்கேன், ஆதரவாளராக பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட தொலைக்காட்சி விவாதங்கள்லேயே தினமும் வந்து பேசியிருக்கேன். தாவேகாலேருந்து எனக்கு ₹1 கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள், இல்லை நான் வந்து பணம் கேட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே வந்து கிடையாது. அப்போ நாங்கள் வந்து நட்பின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பேசணுமே கண்டி, அதை தவிர நீங்கள் பணமே கொடுத்தல. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக வந்து பேசுகிறோன்றதுலாம் கிடையாது, நியாயத்தை பேசுகிறோம். தாவேகாக்கு எதிராக நான் பேசுகிறேன்னு ஒரு காலம் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. அங்கே நடக்கிற பிரச்சனைகளை நம்ம வந்து சொல்கிறோம், அவங்க செய்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்ட வேண்டிய தார்மீக கடமை வந்து எனக்கு. ஏன்னா நானும் இவங்களை வளர்த்து விட்டுருக்கேன், நானும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அது வந்து சரியில்லை, தப்பாக வழி நடத்தப்படுது. இளைஞர்கள், அது பின்னாடி இருக்க இளைஞர்களோட அந்த சக்தியை வந்து இவங்க வீணடிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு உண்மையை சொல்கிறோம். எனக்கு தெரியாதாங்க, நான் விஜய் அவர்களை எதிர்த்து பேசினா எனக்கு பிரச்சனை ஒன்று எனக்கு தெரியாதா?
சொல்லுங்க. ஏன் நம்ம பேசுறோம்னா உண்மையை மறைச்சிட்டு அப்படி பேசணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நான் சொல்றேன், தாவேகான்ற கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட இன்னும் முழுசாகல. நாங்க 25 வருஷமா களத்துல இருக்கோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்கோம். காவிரி பிரச்சனையிலேருந்து, நீட்ல இருந்து, ஜல்லிக்கட்டுல இருந்து, விவசாய போராட்டத்திலேருந்து பல்வேறு வழக்குகள் 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு களத்துல இருக்கோம். களத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் ஓடினதே கிடையாது. ஜல்லிக்கட்டுல என்னை பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு ஒரு மகளிர் குழுக்களை காப்பாற்ற போய் தான் நான் அடிபட்டேன். நான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு என்னை வந்து போலீஸ் பாதுகாப்பாக தான் வச்சிருந்தாங்க. ஏன் எனக்கு அடிபட்டது? உள்ள பெண்கள் வந்து மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் போய் தான் எனக்கு அடிபட்டு. அதுதான் ஒரு தலைமை பண்பு, அதுதான் ஒரு கள செயல்பாட்டர். நாங்கள் களத்துல இருந்து வந்தவங்க. நீங்கள் என்ன பேசினாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கே ஒரு நாளைக்கு உண்மை வரும்போது உண்மை வரும். இப்போ நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, உண்மை தெரிஞ்சு வெளில வராங்க. அந்த இளைஞர்களுக்கு வந்து உண்மையை சொல்ல வேண்டியது, பொதுமக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்மளோட தார்மீக கடமை. இதுல இருந்து இதுக்காக வந்து நீங்க எங்கெல்லாம் வந்து மிரட்டிலாம் இங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு பேசணும்னா சொல்லுங்க, என் எதிரில் புஷியானந்த் அவர்களை வந்து உட்கார வைங்க, திரு விஜய் அவர்களை உட்கார வைங்க, இல்லை உங்க பொறுப்பாளர் யார் வேணாலும் வாங்க, உண்மையை உடச்சி பேசுவோம். ஒரு டிபேட் உங்க ஷோலே கூட வைங்க. அவங்க சைட்ல இருந்து 10 பேர் வர சொல்லுங்க, நான் ஒரு ஆள் பேசுறேன். வெளியே வந்தா தானே சார் கூட்டு வர வரமாட்டாங்க மேடம். உண்மை இருந்தா தானே நீங்க பேசுவீங்க. இப்ப நாங்க ஊடகங்களை சந்திச்சு பேசுறோம்னா எங்க கிட்ட மக்களுக்காக நாங்க பேசுறோம். இப்ப கூட நாங்க தாவேக்கு எதிராக பேசணுன்றதோ திமுக ஆதரவா பேசணும் எங்க நிலைப்பாடு இல்ல. திமுகவை எதிர்த்து 29 முறை ஊடகத்துல நான் வந்து திமுக எதிராக பேசணும் தான் நான். ஆனா உங்க அப்பா வந்து திமுகவில் இருந்தவர்ல, அப்பா திமுக இருந்துக்காக நான் திமுக கிடையாது இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு அபிமானம் வந்து இருக்கும். அதுக்காக நாங்க என்ன சொல்றோம், நாங்க களத்துல என்ன நடக்குதோ அதுதான் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து திமுக உண்மையில நல்லா செயல்பட்டா நல்லா செயல்பட்டுன்னு சொல்லுவோம். இதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லையா. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தாவேகால இருக்கும்போது சொல்லியிருக்கேன், கலைஞர் வந்து திறமையான ஒரு நிர்வாகி, அவரோட அரசியலை வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தாவேகால இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுக்காக வேலை செய்றவங்க பயப்பட வேண்டியது, நீங்க தான் ஓடி ஒளியணும். இப்போ வந்து விஜய் அவர்களோட தந்தை, அவரோட அப்பா வந்து கட்சிக்குள்ள வரப்போறதாவும் இதுவும் ஒரு தகவல் தான். இந்த தகவல் வந்திருக்கே, அவரு வருவாரா? அவர் வந்தா வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும்? வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் சேர்க்க சொல்லுங்க மேடம், அப்புறமா கட்சிக்குள்ள சேர்க்கலாம். அவங்க இன்னமும் வந்து வயதான காலத்துல அவங்க தனியா தான் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறோம். அது குடும்ப பிரச்சனை, நம்ம அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறோம். திரு விஜய் அவர்களை வந்து இன்ச்சு பை இன்ச்சா வளர்த்து விட்டது அவரோட தந்தையார் தான். அவர் ஒருவேளை இவர் கூட இருந்திருந்தானே இந்த மாதிரி சிக்கல்கள் இவருக்கு வந்து வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசியிருக்காரு, அவர் ஆறுதல் படுத்தியிருக்காரு. அவரும் பல்வேறு ஊடகங்களை வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. ஸோ இது நல்லபடியாக வரணும். ஆனால் என்னன்னா, புஷியானந்த் அன்கோ வந்து விட மாட்டாங்க அவர் உள்ள. அவர் நிச்சயமாக வந்தால் இங்கே ஒரு நல்லது நடக்கும். கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி மோசமான ஆட்களை வந்து அவர் வந்து வெளியேற்றுவார். குறைஞ்சபட்சம் தவறு நடக்காமல் வந்து பார்த்துப்பார். அது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் அவர் வந்து விருப்பப்பட்டாலும் சரி, அவர் வேணால் தொண்டராக வேணால் இருந்துக்கலாம், டிவி கேட்க வேணால் ஓட்டு வேணால் போடலாம் கண்டி. இவங்க நிச்சயமாக ஒரு காலம் அவர் வந்து அனுமதிக்க, திரு விஜய் அவர்களே அனுமதிக்க மாட்டார். அவங்க அப்பா வர்றதை திரு விஜய் அவர்களே அனுமதிக்க மாட்டார். ஏன்னா இந்த கூட்டங்கள்லாம் வந்து பல்வேறு தவறுகள் பண்ணி இங்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் மாட்டிப்பாங்கன்றதுனால அவரே வந்து விட மாட்டார். 2 டீமும் வந்து கிளாஷ் ஆகுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்தால் இந்த கட்சி உருப்படும். திரு விஜய் அவர்களுக்கும் வந்து நல்லது நடக்கும். அவர் உண்மையிலேயே வரணும்னு நானும் வந்து விருப்பப்படுறேன். நீங்க வந்து தாவேகாக்கு உள்ள இருந்த அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, புஷி ஆனந்த் வெர்சஸ் ஆதவ் அர்ஜுனா யாரு வந்து ஜெயிப்பாங்க சார் அந்த போட்டியில? எனக்கு தெரிஞ்சு 2 பேரையும் அமிச்சிட்டாங்கன்னா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணும். அவர் தான் கட்சிக்கு தலைவர். அவருக்காக தான் இந்த கூட்டம் சேருது. இந்த தொண்டர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்காக தான் போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்காக தான் வந்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு மக்கள்கிட்ட உண்மையிலேயே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தர அரசியல் பண்ணி அவரோட பேருக்கு இழுக்க தான் வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுகிறோம்லாம் வந்து கிடையவே கிடையாது. விஜய் அவர்கள் நல்லா வரணுன்றதுக்காக பேசுகிறோம். பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திரு விஜய் அவர்கள் கூடவே இருந்து அவரோட புகழை வந்து பயன்படுத்தி இவர் வந்து பணம் பண்ணுறாரு. புஷியானந்த் அவர்கள் பணம் பண்ணுறாரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு எம்பி ஆயினுன்றது இவர் வந்து காய் நகர்த்துறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துமே எங்கெங்கெல்லாம் அடகு வைக்கணுமோ அங்கெல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து அடகு வச்சிருக்காரு. இந்த 2 நபர்களும் வந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். கட்சியில் இல்லாமல் அவங்க வந்து ரசிகர் மன்றத்தில் பொறுப்பாளர்களை போட்டால் சந்தோஷம் தான். நன்றி சார். நேர்முகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றிம்மா.